ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் இந்த காம்படிஷன் சேனல் உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி தமிழ் டியூட்டோரியல் என்ன பார்க்க போறோம்னாக்கா, இன்டர்நெட்டை வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து எப்படி பயன்படுத்தி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான அந்த நோட்ஸு மற்ற இன்ஃபர்மேஷனை எப்படி இன்டர்நெட்டை பயன்படுத்தி கலெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல சில ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் போட்டிருக்காங்க, அது என்னன்னு பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வீடியோஸ் அண்ட் எஃபோர்ட்ஸ் சார், குட் ஒர்க், இட் வில் பி யூஸ்ஃபுல் இஃப் வி கெட் ஸ்லைட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்டிருக்காரு. கண்டிப்பா சரவணன், நான் அந்த ஸ்லைட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்றேன். நம்மகிட்ட விக்னேஷ் சேகர் சொல்லியிருக்காரு, ப்ரீவியஸ் இயர் மாடல் கொஸ்டின் பேப்பர் இருந்தால் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா விக்னேஷ் சேகர், நாங்கள் ப்ரீவியஸ் இயர் மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து நான் அப்லோட் பண்றேன். அது மட்டும் இல்லாமல் கௌதம் சொல்லியிருக்காரு, மிக நன்றி ப்ரோ, இந்த வீடியோ எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. கண்டிப்பா கௌதம், நான் இந்த வீடியோவில் நான் சொல்றேன் அது எப்படி டவுன்லோட் பண்றது வீடியோஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இணையம் இன்டர்நெட்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெருசு. ஸோ வந்து உங்ககிட்ட கண்டிப்பா எல்லார்ட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவங்களே கண்டிப்பா இப்போ யாருமே பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்க கண்டிப்பா 150 பேர் வந்து கண்டிப்பா கம்ப்யூட்டர் வச்சிருப்பீங்க. ஸோ வந்து உங்க ஸ்மார்ட் ஃபோனையும் இன்டர்நெட்டையும் விட்டாக்கா உங்களுக்கு பெரிய நோட்ஸ் அப்படின்றது எதுவுமே தேவையில்லை. கண்டிப்பா வந்து நீங்க பல வெப்சைட்ஸ் வந்து விசிட் பண்ணிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ ஜியோ இருக்கு, கண்டிப்பா அதுல வந்து வீடியோஸ் அப்புறமேட்டா சாங்ஸ் மியூசிக் எல்லாமே கேட்கறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா நீங்க அதை யூஸ் பண்ணி இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி கண்டிப்பா உங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி நோட்ஸை கலெக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம அதை எப்படின்னு பார்ப்போம். இப்போ இணையத்துல டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ் தேடுறதுக்கான வழிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சியோட 80% சிலபஸ் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா 6வதுல இருந்து 12வது வரைக்குமான அந்த தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ல தான் இருக்கு. ஸோ நீங்க ஒன்ஸ் அதை ஃபுல்லா படிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அப்புறமேட்டா வேற நோட்ஸை தேடிப்பாங்க. ஏன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் புக்ல வந்து ரொம்பவும் அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அதை ப்ரிப்பேர் பண்ற யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே பேராசிரியர்கள் தான் அதை வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ அதுல கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு அவ்வளோ அக்யூரேட்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க அதை படிச்சாலே போதும், உங்களுக்கு 80% ஆஃப் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வந்து கவர் ஆயிடும். ஸோ வந்து நான் இந்த புக்கை வாங்கி தான் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. புக்கை போயிட்டு வாங்கிட்டு படிச்சுக்கிட்டு, ஸோ நான் என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்கு, என்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு, நான் அதுலேயே அழகா படிச்சுட்டு போயிடும் அப்படின்னாக்கா கண்டிப்பா அதுக்கும் ஒரு வழி இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா www.textbookonline.tn.nic.in. ஸோ இந்த வெப்சைட்டுக்கான அந்த லிங்கை கீழே கொடுத்துருக்கேன், அதுல போய் பாருங்க. நம்ம அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணுவோம். இதுதான் textbookonline.tn.nic.in. இப்ப இதுல பாத்தீங்கன்னாக்கா இது வந்து தமிழ்நாடு அரசோட இந்த பாட புத்தகங்களுக்கான பிடிஎஃப் வடிவத்துல இந்த வெப்சைட்ல வந்து கிடைக்கும். எல்லாமே லேட்டஸ்ட் வெர்ஷன் முத கொண்டு எல்லாமே கிடைக்கும். நீங்க இதுக்காக போயிட்டு இதுக்காக போய் வாங்க வேண்டியது இல்லை. நீங்க இது யாரு வெளியிடுறதுன்னு பாத்தீங்கன்னாக்கா பள்ளிக்கல்வித்துறை, தமிழ்நாடுடைய பள்ளி கல்வித்துறை தான் இது வந்து வெளியிடுது. ஸோ வந்து இதை நீங்க டவுன்லோட் பண்ணி உங்க ஸ்மார்ட் போன்ல வச்சே படிக்கலாம். உங்க இது வந்து பிடிஎஃப் வடிவத்துல தான் கிடைக்குது. ஸோ நீங்க ஸ்மார்ட் போன்ல வச்சே படிக்கலாம். இப்போ வந்து இதுல பாத்தீங்கன்னாக்கா 6வது to 12வது இதுதான் முக்கியமான சிலபஸ் வந்து இதுல கவர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 9th சப்ஜெக்ட் நான் போறேன், ஸ்டாண்டர்ட் 9th வந்து நான் கிளிக் பண்றேன். ஸோ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னாக்கா மொத்தம் முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ நீங்க அறிவியல், சமூகவியல், கணிதம் இதுக்கான எல்லா பாடத்தோடைய அந்த பிடிஎஃப்யும் நீங்க வந்து இதுல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்க ஸ்மார்ட் போன்ல வச்சு படிக்கிறதுக்கோ இல்ல வந்து கம்ப்யூட்டர்ல வச்சு படிக்கிறதுக்கோ ஈஸியா இருக்கும். இல்லைனாக்கா அதிகபட்சம் நீங்க பிரிண்ட் கூட எடுத்து படிக்கலாம். அப்படி நீங்க பிரிண்ட்டுக்கு செலவு பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ஸ்மார்ட் போன்லயே வச்சு அழகா படிச்சிடலாம். நீங்க இந்த டெக்ஸ்ட் புக் ஆன்லைன்ல கிடைக்கிற இந்த தமிழ்நாடு பாடப்புத்தகங்கள் நீங்க படிச்சாக்கா இப்போ வந்து அதுல இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். ஒன்ஸ் நீங்க தமிழ் மீடியம் படிக்கிறவரா இருந்தாக்கா நீங்க இங்கிலீஷ் மீடியத்துக்கான அந்த டேர்ம்ஸையும் பாத்துங்க. இப்ப தமிழ்ல ஒரு டேர்ம் கொடுத்துருந்தாங்கனாக்கா அது இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்துங்க. சோ இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவரா இருந்தா தமிழ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கண்டிப்பா நீங்க ரெண்டுத்தையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு ரெண்டுத்தையும் பாருங்க. ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா ரெண்டுமே யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம epathsala.nic.in இதுல வந்து என்சிஆர்டியோட புக்ஸ் வந்து கிடைக்கும். இதுல ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஓகேவா, நம்ம அதுக்கான வெப்சைட்டையும் பார்க்கலாம். ஸோ இதுதான் என்சிஆர்டியோட அந்த வெப்சைட். இதுல போனீங்கன்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸ் செக்ஷன்ல இ டெக்ஸ்ட் புக்ஸ் உள்ள போனீங்கன்னாக்கா இதுலயும் 1ஆவதுல இருந்து 12வது வரைக்கும் எல்லா புக்ஸுமே இருக்கும். ஸோ நீங்க கிளாஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10வது கிளாஸ்க்கான சயின்ஸ் சப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்றேன். இதுல போயிட்டு சயின்ஸ், ஓகே, இதுல உங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் கிடைக்கும். ஓகேவா, இதுல பாத்தீங்கன்னா சாப்டர் வைஸ் இருக்கும். நீங்க இது வந்து 10வது வகுப்புக்கான அந்த சயின்ஸ் சப்ஜெக்ட் டவுன்லோட் பண்ணாக்கா பிடிஎஃப் வடிவத்திலே கிடைக்கும். ஸோ நீங்க அதை வந்து வச்சு படிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா விக்கிபீடியா. இந்த விக்கிபீடியால உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தமிழ், இங்கிலீஷ் முதற்கொண்டு எல்லா லாங்குவேஜுமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாம எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு கிடைக்கும். பட் இந்த விக்கிபீடியால வந்து என்ன டிராபேக் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த விக்கிபீடியா தொகுக்கப்படுறது தனி ஒரு ஆளால் தான் தொகுக்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கூட இந்த இன்ஃபர்மேஷனை வந்து எடிட் பண்ணலாம். ஸோ இந்த விக்கிபீடியாவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் சரியானதா அப்படின்னு சொல்லிட்டு சோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க உங்க டெக்ஸ்ட் புக்கை சோதிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா வேற இணையதளங்களை நீங்க வந்து சோதிச்சு கரெக்டான இன்ஃபர்மேஷனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க
ஃபர்ஸ்ட் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ தகவல்கள் வந்து ஒண்ணுத்துக்கு ஒண்ணு முரண்பாடா இருந்தா நீங்க புத்தகத்துல இருக்கிற அந்த தகவலை மட்டும் எடுத்துக்கணும். கரெக்டா? ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் படிக்கிறீங்க. அந்த இன்ஃபர்மேஷனுக்கான படத்தையும் நீங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்டரியில ஒரு பாடத்தை படிக்கிறீங்க. இப்ப அந்த ஹிஸ்டரியில யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தையும் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை பத்தி படிக்கிறீங்க. அந்த ஒத்துழையாமை இயக்கத்துல யார் யார் கலந்துக்கிட்டது, அதுக்கப்புறம் அது எந்தெந்த இடங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மேப், அந்த படங்கள் அதெல்லாம் வந்து யார் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற அந்த படங்களையும் பாருங்க. அந்த இன்ஃபர்மேஷனை மறந்துட்டாலும் அந்த படங்கள் வந்து உங்க ஞாபகத்துல இருக்கும். சோ அந்த படங்கள் மூலியமா அந்த இன்ஃபர்மேஷனை நீங்க வந்து ரிட்ரீவ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம முக்கியமா இந்த டெக்ஸ்ட் புக் ஆன்லைன்ல கிடைக்கிற அந்த புக்ஸ்ல இருக்கிற பின்னாடி இருக்கிற கேள்விகளை முக்கியமா படிங்க. ஏன்னா அந்த கேள்விகள் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. ஸோ நம்ம காம்படிஷன் வேர்ல்டோட குரூப் வந்து ஃபேஸ்புக்ல இருக்கு. அதாவது டிஎன்பிஎஸ்சி ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு குரூப், அதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்கு. கண்டிப்பா நீங்க அதுக்கு போய் பாருங்க. நான் இன்னும் எதுவும் ஷேர் பண்ணல. ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து உங்களுக்கு ஏதாச்சும் மெட்டீரியல் கிடைச்சுனாக்கா நீங்க அதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அது மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸா இருக்கும். ஒன்ஸ் நம்ம நாலேஜை வந்து ஷேர் பண்ணும்போது தான் அது நல்லா வளரும். ஸோ உங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் நீங்க கண்டிப்பா அதை ஷேர் பண்ணுங்க. ஸோ எல்லாரும் ஷேர் பண்ண கண்டிப்பா எல்லாருக்குமே அந்த நாலேஜ் வந்து கிடைக்கிற வாய்ப்பு. அது மட்டும் இல்லாம மெட்டீரியல் சில பேருக்கு கிடைக்காம இருக்கும். ஸோ அவங்களுக்கும் அந்த மெட்டீரியல் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? கண்டிப்பா அந்த டிஎன்பிஎஸ்சி ஷேர் போயிட்டு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா முன்னாடி நடந்த அந்த கேள்வித்தாள்கள், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வந்து நல்லா பாத்துக்கங்க. ஸோ அதுல இருக்கிற அந்த கொஸ்டின்ஸை வந்து நல்லா படிச்சுட்டு ஸோ அந்த கொஸ்டினோட தொடர்புடைய விஷயங்களையும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா மேப்ஸ் அண்ட் டவுன்லோட். ஸோ ஒன்ஸ் நீங்க ஜியோகிராஃபி பத்தி படிக்கும் போது அதுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்க தியரிட்டிக்கலா படிக்காம இந்த கூகுள் மேப்ஸ், அட்லஸ் இதெல்லாம் வச்சு அந்த குறிப்பிட்ட இடம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நல்லா பாத்துங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு தியரிட்டிக்கலா மறந்துட்டாலும் ப்ராக்டிக்கல் மூலியமா இந்த மேப்ஸ் மூலியமா உங்களுக்கு வந்து ஞாபகத்துல இருக்கும். ஓகேவா? இப்போ டவுன்லோட் பண்றவங்க இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னாக்கா clipconverter.cc இந்த வெப்சைட்டுக்கு போய் பாருங்க. அது மட்டும் இல்லாம டவுன்லோட் வீடியோஸ் ஃப்ரம் .com இந்த வெப்சைட்டையும் போயிட்டு இந்த லிங்க் கொடுத்தீங்கன்னாக்கா அது வந்து டவுன்லோட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு வீடியோவை. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு இதே மாதிரி வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாக்கா அதை எனக்கு கமெண்டா போடுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு இந்த சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.